கலர்ஃபுல்லான பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகள வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் செய்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம செய்யணும். 3 விதமான கேப்சிகம், தக்காளி, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது போக பன்னீரும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர்லேருந்து எல்லா வெஜிடபிள்ஸையும். இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் ஏறக்குறைய ஸ்டார் ஹோட்டல் ஃப்ளேவர் மாதிரி வரும். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2 மிளகா வத்தல் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் மிளகா பொடி போடுறதா இருந்தால் முதல்ல போட வேண்டாம். மிளகா வத்தல் போட்டு அது லேசாக பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு. இஞ்சி தேவை கிடையாது. இஞ்சி போட்டிங்கன்னா அந்த வாசனை வித்தியாசமாக வந்துடும். அதனால் பூண்டு மட்டும் போதும். அது வதங்கின உடனே அந்த நடுவில் கொஞ்சம் அந்த வெங்காயத்தை ஒதுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய எண்ணெயில் முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பை இது மாதிரி சேர்த்து அதையும் நீங்கள் மசாலா அரைக்கிறதுல சேர்த்துக்க போகிறீங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், திக்னஸ் இருக்கும், அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பழுத்ததாக இருக்கணும். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போ ஓரளவு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாக்கா ஈஸியாக வதங்கிடும். நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். அதிகம் சேர்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம வைக்கக்கூடிய சாதாரண குழம்பு மாதிரி வந்துடும். அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். இப்போ ஒரு மாட்டரில் கொஞ்சம் பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக ஸ்டார் பூ. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும், வாசனை நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் இடித்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓரளவு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ பட்டர் போட வேண்டாம். ஒரு பே லீஃபு அது லேசாக பொரிஞ்ச உடனே இந்த தட்டி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூவை அதில் சேர்த்துருங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாவில் வேறு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்தா போதுமானது. இந்த பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால முதல்ல பீன்ஸையும் கேரட்டையும் போட்டுக்கோங்க. கேப்சிகம் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த மாதிரி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, அது சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பன்னீரை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்படி 3 விதமான கேப்சிகமும் சேர்த்துட்டோம். இதில் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். இல்லை உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த மசாலாவை நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிடணும். இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக பட்டர் போடணும். அதாவது முடியும் போது சேர்க்குற பட்டர் இன்னும் கொஞ்சம் வாசனையை தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம கடைசியாக கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும். இப்போ இந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரியே தான், ஆனால் வெறும் பன்னீராக போடாமல் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண போகும்போது தான் இந்த பட்டரை நீங்கள் போடணும். அது உருகி அப்படியே அதில் இருக்கணும். நீங்கள் அதை திருப்பி கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆடையை சேர்த்து வச்சு அதை கலக்குனிங்கனாலே நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரெஷ் க்ரீமாக இருக்கும். இப்போ இதில் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இது நீங்கள் பூரி, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செய்தீங்கன்னா கூட
ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அது லஞ்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ருவாங்க.